வணக்கம், வெல்கம் பவர் விவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா, இதெல்லாம் எம்சிபி, சிங்கிள் போல் எம்சிபி. இது அந்தந்த ரூமுக்கு கரண்டை தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதுனால சிங்கிள் போல் எம்சிபி போட்டு கொடுத்துருக்கோம். இது 3 பேஸ் லைன் இருப்பதனால 4 போல் இஎல்சிபி. இஎல்சிபினா என்னென்னு விரிவாக்கம் தெரியும்னா, அது இஎல்சிபி எர்த் லீக்கேஜ் கரண்ட் பிரேக்கர். இஎல்சிபினா அதோட விரிவாக்கம் தான், எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர். அது எர்த்து ஏதாவது மெட்டல் போர்டு வச்சுருக்கோம்ல, இதில் பாடி எர்த்து கொடுத்துருக்கோம். இதில் கரண்ட் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த இஎல்சிபிங்கிறது இப்படி சடனாக இறங்கிரும். இதை எப்படி செக் பண்ணணும்னா, கரண்டை முழுமையாக எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு இதில் ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பான், டெஸ்ட்டுங்கிற சுவிட்சு கொடுத்துருப்பான். அந்த சுவிட்சை இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஒரு 2 அல்லது 3 செகண்டுக்குள்ளே ட்ரிப் ஆகும். இதற்காண்டி தான் இந்த இஎல்சிபி கொடுத்துருக்கான். இது வீடுகளுக்கு கட்டாயமான முறையில் பயன்படுத்தியே ஆகணும். இஎல்சிபி இப்போ கம்பல்சரி, அதாவது அத்தியாவசியமாக எல்லா பக்கமும் இந்த இஎல்சிபியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீடுகள்லேயும் இஎல்சிபி இல்லைன்னா இதே மாதிரி இஎல்சிபி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க பிரிட்ஜி பேக் சைடு கையதும் வச்சு அதில் கரண்ட் எப்போவுமே லீக்கேஜ் இருக்கும். பிரிட்ஜுகளுக்கு பாடி எடுத்து கம்பல்சரி கொடுக்கணும். அதேமாதிரி இந்த இஎல்சிபி கட்டாயம் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, கண்காணித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.